மட்டக்களப்பு பாசிக்குடா தனியார் விடுதியில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவர் அருண் தம்பிமுத்துக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பைச் சேர்ந்த கனடா நாட்டில் உள்ள தனிநபர் ஒருவருடன் இணைந்து இருவரும் வர்த்தக நடவடிக்கை ஒன்றை ஆரம்பிப்பதற்காக ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்ட நிலையில் அந்த வர்த்தகத்திற்கு அவரிடமிருந்து 3,70,00,000 ரூபாய் பணத்தை பெற்று நிதி மோசடி செய்தார் என கனடா நாட்டில் உள்ளவரால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் நிதி மோசடி பிரிவில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட அருண் தம்பிமுத்துவை மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட போது பிணை வழங்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்கு என்பது இலகுவாக தெரிய முடிந்தது. நீதிபதி உட்பட இது ஒரு குற்றவியல் விடயமல்ல, இது ஒரு வணிக துறையில் ஏற்பட்ட ஒரு முரண்பாடு என்ற விடயத்தை திட்ட தெளிவாக நீதிபதியின் கேள்வி துறையினருக்கு அவர் கேட்ட பல கேள்விகள் பதிலை கொடுத்தது. இருந்தாலும் இலங்கையின் சட்டம் உங்களுக்கு தெரியும், உண்மை என்னவென்றால் எவரும் கைது செய்யலாம். இதற்கு என்ன பின்னணி இருக்கின்றது என்பதையெல்லாம் நான் இப்போது பேச முடியாது. என்றால் இந்த விடயம் வழக்கு இருக்கின்றது. நாங்கள் இந்த வழக்கில் 100% இது ஒரு வியாபார முரண்பாட்டில் வேணுமென்றே செய்யப்பட்ட ஒரு முறையீடு. அது மட்டுமல்ல, நான் குற்றப்புலனாய்வு துறையினருக்கு பல விடயங்களை தெரிவித்திருக்கின்றேன். அவர்கள் நான் கூறிய அனைத்து விடயங்களையும் விசாரிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்கள் நிச்சயமாக அதை செய்வார்கள். இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் கூற வேண்டும். நேற்று பாசிக்குடாவில் நான் மதிய நேரத்தில் தான் என்னை கைது செய்தேன். கைது செய்து 2 நிமிடங்களுக்குள் சமூக வலைத்தளம் முழுக்க என்னை கைது செய்ததாக தெரிவிக்கப்பட்டது. பலர் அறிந்திருந்தார்கள். அது எப்படி என்று நான் கூற வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பின்னணி என்ன என்பதையும் நான் கூற வேண்டியதில்லை. ஆனால் எது எப்படி இருந்தாலும் நான் என்பாட்டிலே சிவனே என்று போய்கொண்டிருந்த என்னை வேறு விதமாக சிந்திக்க பலர் தூண்டுகின்றார்கள். நானும் அதுக்கேற்ற முடிவுகளை எடுப்பேன் என்று கூறி மே மாதம் 8ஆம் தேதி இதுக்கான அடுத்த தேதி இருக்கின்றது. அதற்கிடையில் பல விடயங்கள் ஆராயப்பட வேண்டியிருக்கின்றது. நாங்களும் இன்னும் பல முறையீடுகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். என்னால் இதன் பின்னணியில் பல விடயங்கள் இருக்கின்றன. அதை நாங்கள் குற்றப்புலனாய்வு துறையினருக்கும் தெரிவித்திருக்கின்றோம்.